Hi friends, welcome to Madhi Creations. இப்போ நம்ம பாவாடை சட்டை தான் தைக்க போகிறோம். கிட்ஸுக்கான பாவாடை சட்டை. இது சாரீ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலருக்கு கான்ட்ராஸ்டான கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலர் ஷைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஷர்ட் தைக்கிறதுக்காக நெக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஆரி ஒர்க் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த நெக் லைன் இந்த ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஷேப்புக்காக இப்போ ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு 2 லைன்ஸ், அப்புறம் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன், சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா அதே ப்ளூ கலர்லேயே ஸ்டோன் செயின் ஃபிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டோன் செயின் இது வரைக்கும் கொடுத்தாச்சு, 2 ஸ்டோனாக வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இது போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது, இப்படியே ஷார்ப்னஸ் கிடைக்காது நம்மளுக்கு. அதனால் ஒரு ஸ்டோன் அளவுக்கு கொஞ்சம் நல்லா விட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ஸை விட பாருங்கள் ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இது மாதிரி கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். இது போல் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டோனை இந்த சைடில் வச்சு ஆப்போசிட் சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டோன் லைனுக்கு அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸும் கொடுத்து முடிச்சாச்சு. ஃபினிஷ் பண்ணும்போது இங்கே நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்திருக்கணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அப்புறம் டர்ன் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ பாருங்கள் 4 mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் சுற்றி கொடுத்துடலாம். இது சிங்கிள் பீடாகவே கொடுத்துக்கலாம். போல் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு பீடு கொடுத்துட்டு அப்புறம் டர்ன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஷேப் கொண்டு வரதுக்காக இப்போ பாருங்கள், இந்த பீட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு சுகர் பீட்ஸை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இங்கே 1 inch மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துல இந்த கட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதே ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இது சென்டரில் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதே போல் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் இருக்குது இல்லையா, இதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ட்ரை ஆகட்டும். இங்கே மட்டும் நான் அந்த ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணலை. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, இந்த பார்டரில் எப்படி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணமோ அதே போல் பண்ணியிருக்கோம். 4 mm பீட்ஸும் சுகர் பீட்ஸ் ப்ளூ கலர்லேயும் எடுத்திருக்கேன். இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த திலகம் ஷேப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொடுத்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படி தான் போட்டிருக்கோம். ஸ்லீவுக்கும் இதே டிசைன் தான் வரும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.